லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். எப்படிக்கா சக்தி ஆக்சிடென்ட் ஆகிற இடத்துக்கு கரெக்டா வந்திருப்பா? இவர் எதுக்கு அங்க போனார் முதல்ல? டேய், சாதாரணமா போயிருப்பாரு. அப்பான்னு சொல்ல கூட இந்த சக்திக்கு பிடிக்காது. அப்படி இருக்கிற சக்தி இவர் எதுக்கு ஆஸ்பத்திரியில கொண்டு வந்து சேர்க்கணும்? அத நினைச்சாதான் எனக்கு ரொம்ப கடுப்பா இருக்கு. அவெல்லாம் ஒரு ஆளுன்னு அவ கையால பச்சை தண்ணி கூட குடிக்க கூடாதுன்னு நினைக்கிறவனா? அதனாலதான் நான் வந்த உடனேயே அவளை கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளிவிட்டேன். சரிதான், ஆனா ஒரு விஷயம். அக்கா சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. மாமாக்கு வயசாகி போச்சு. அதனால என்னென்னலாம் பண்ணணுமோ அதெல்லாம் சீக்கிரம் பண்ணிக்கோ. டேய், லூஸ் மாதிரி பேசாத. என்னடா சொல்ற? சின்ன ஆக்சிடென்ட் தான், பொழைச்சு பாரு. ஏன் இந்த மாதிரி எல்லாம் பேசுற? அவர் பொழைச்சுப்பா இருக்கா, அது தெரியுமே. ஆனா புத்திசாலித்தனமா நீ பொழைச்சுக்கோ, அததான் நான் சொல்றேன். சங்கிலி, எது சொல்றதா இருந்தாலும் நேரடியா சொல்லு. நான் உன் தம்பிக்கா, உன் கூட பிறந்தவன், உன் ரத்த சொந்தம். நான் எப்பவும் உனக்கு நல்லதுதான் நினைப்பேன். விஷயத்த சொல்லு. அக்கா, மாமா பேர்ல இருக்க சொத்தெல்லாம் உனக்கு தான் சொந்தம்னு சீக்கிரம் எழுதி வாங்கிடு. இல்ல நாம தான் உனக்கு. எதுக்கு இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிற இப்போ? மாமாவுக்கு ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆச்சுன்னு வச்சுக்க. சட்டப்படி பொண்டாட்டிக்கு தான் சொத்து, நீ ரெண்டாவது வந்தவ. மாமா மீனாட்சி அக்காவுக்கு டைவோர்ஸும் கொடுக்கல. அதனால அவன் கல்யாணம் செல்லாது. பைசா கிடைக்காதுக்கா. போனா போதுன்னு சண்முகத்துக்கு ஒரு பங்கு வரும். யோசிச்சு பாரு, மொத்த சொத்தும் 5ஆ பிரியும். அந்த மீனாட்சி அவ 3 பொண்ணுங்க, 4 பங்கு அந்த பக்கம் போயிடும். ஒரே ஒரு பங்கு அதான் சண்முகத்துக்கு வரும். அது என்ன தேரும்? ஒன்னும் தேராது. ஆனா மொத்த சொத்தும் உனக்கு தான். மீனாட்சிக்கோ மீனாட்சி பொண்ணுங்களுக்கோ கிடையாதுன்னு மாமாட்ட எழுதி வாங்கிட்டேன்னு வெயி. சிந்தாம செதறாம அவ்வளோ சொத்தும் உன்கிட்ட வந்துடும். நீ பாட்டுக்கு காலாட்டிட்டு மகாராணி மாதிரி வாழலாம். அக்கா, மாமா இருக்கிற வரைக்கும் ஓகே. இது போயிருச்சுன்னு வச்சுக்க, 10 நாள் அழலாம். 11வது நாள் என்ன பண்ணுவ? உன் பையன் இப்பதான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கான். அவன் வேலைக்கு போகணும், கல்யாணம் காட்சி ஆகணும். அதுக்கெல்லாம் என்ன பண்ண போற? நானும் வெட்டிப்பய. உன்கிட்ட சொத்து இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனா இப்ப நீ வாழ்றிய ராஜா வாழ்க்கை வாழ முடியுமா? ஏற்கனவே இந்த ஊருக்காரனுங்க மீனாட்சியை மதிக்கிற அளவுக்கு உன்னை மதிக்கிறது இல்லை. இப்ப சொத்தும் இல்லைன்னு வெயி, நினைச்சு பாரு. அக்கா, என்னடா இவன் திடீர்னு இப்படி பேசுறானேன்னு உனக்கு அதிர்ச்சியா இருக்கு இல்ல? ஆனா உண்மைதானே? நல்லா யோசிச்சு பாருக்கா. இதெல்லாம் நான் யாருக்காக சொல்றேன்? எனக்காக சொல்றேன். எல்லாம் உனக்காக தான் சொல்லிட்டு இருக்கேன். சொத்தெல்லாம் உனக்கு தான் வரப்போகுது, எனக்கு இல்லையே. யோசிச்சுக்க, அப்புறம் இஷ்டம். நீ சொல்றதும் நியாயமா தான் இருக்கு. சொத்தை இந்த ஆள்கிட்ட இருந்து எழுதி வாங்கியே ஆகணும். இல்லைன்னா இந்த ஆளு என்ன ரோட்ல விட்டாலும் விட்டுருவாரு. அதை விட முக்கியமான விஷயம் ஒன்று இருக்கு. மீனாட்சி அக்காவோட நிலம், வீடு எல்லாம் மாமா பேர்லயும் மீனாட்சி அக்கா பேர்லயும் தான் இருக்குது. ஒருவேளை இவர் போயிட்டாருன்னா எந்த பிரச்சனையும் இல்லாம எல்லா சொத்தும் மீனாட்சி அக்கா பேருக்கு போயிடும். அப்படி நடக்க நீ உள்ளாமா? இவர் உசுரோட இருக்கும்போது அந்த சொத்துக்கும் மீனாட்சி அக்காவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு எழுதி வாங்கிடு. இல்லைன்னு வெயி, மீனாட்சி அக்கா கிட்ட நீ தோத்துருவ. பார்த்து கொஞ்சம் வழி விடுங்க.
அழுதது போதும். சீக்கிரம் டிஸ்சார்ஜ் பண்ணுங்க. இங்கெல்லாம் இருக்க முடியாது. புஷ்பா, பாத்ரூம் போகணும், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவேன். டே சங்கிலி, இந்த ஆளுக்கு பாத்ரூம் போணுமா என்னன்னு பாரு. டேய் சங்கிலி, மாமா பாத்ரூம் போகணும்டா, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறா. பாத்ரூமா? தலையில் தானே கட்டுப்பட்டுருக்குது, நீயே ஏஞ்சி போ மாமா. சும்மா எங்க அண்ணி? வா சொல்றேன். அண்ணி அண்ணி வா. உட்கார். உட்காரு. என்னாச்சு? சொல்றேன் இரு. சக்தி, இது சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரம். ஸ்வீட் சாப்பிடு. எதுக்கு அண்ணி ஸ்வீட்டு? அந்த தடிமாடு கல்யாணம் ஆகி போக போகுது. அப்ப நீ ஸ்வீட் சாப்பிட வேண்டாமா? அவ கல்யாணம் ஆகி போறதுக்கும் நான் ஸ்வீட் சாப்பிடறதுக்கும் என்ன சம்பந்தம்? ஏய், தெரியாத மாதிரி நடிக்காத. நிஜமாவே எனக்கு புரியல அண்ணி. லூசு லூசு. நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டதே எதுக்கு? எதுக்குன்னா? ஐயோ, மரமண்ட. அவ கல்யாணம் ஆகி போயாச்சுன்னா நீயும் அண்ணனும் உங்க வாழ்க்கைய சந்தோஷமா ஆரம்பிக்கலாம்ல. இப்ப புரியுதா? அண்ணே, இங்க வா. உன்னை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். உட்காருன்னு. வாண்ண, சக்தி பக்கத்துல உட்காருன்னு. இந்தா, நீயே ஸ்வீட் எடுத்துக்கோ. ஸ்வீட் எதுக்கு? ஏன்னா உங்க லைன் கிளியர் ஆயிடுச்சு. அப்படின்னா? சக்தி, நீ சொல்றியா இல்ல நான் சொல்லட்டுமா? சரி, நீ வெக்கப்படுற விட நானே சொல்றேன். பூஜாவ மாப்பிள்ள பார்க்க வர போறாங்களாம். இன்னும் ஒரே வாரத்துல கல்யாணமான அம்மா இப்பதான் சொல்லிட்டு போறாங்க. அண்ணா, அவ கல்யாணம் ஆகி போயாச்சுன்னா நீயும் சக்தியும் நிம்மதியா உங்க வாழ்க்கைய ஆரம்பிக்கலாம். அதுக்குதான் நான் லைன் கிளியர்னு சொன்னேன். ஓ, என்ன சக்தி, சந்தோஷம் தானே? எனக்கு மாப்பிள்ள பாக்குறாங்கன்னு நீங்கெல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா? உங்களை நான் நிம்மதியாவே இருக்க விட மாட்டேன். இரு சக்தி. சரி சரி, நீங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறதுக்கு 1000 விஷயம் இருக்கும். நான் எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு? நான் போறேன்ப்பா. சக்தி, என்னதான் பூஜாக்கு கல்யாணம் ஆனாலும் அதுக்கப்புறமும் நானும் நீயும் பிரிஞ்சுதான் இருக்க போறோம். அது சரண்யாக்கு தெரியாது. அதான் இப்படி எல்லாம் பேசிட்டு போறோம். பரவாயில்ல, நம்ம 2 பேரும் எப்பவும் சந்தோஷமா இருக்கிற மாதிரியே அண்ணி நினைச்சுக்கிட்டோம். பூஜாக்கு கல்யாணங்கிறதுல உனக்கு நிஜமாவே சந்தோஷம் இல்லையா? சொல்லு சக்தி. என்னடா இது? அக்கா, சொத்துக்கா. மாமாட்ட கையெழுத்து வாங்கினா? டேய், இப்பதானே ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கோம். ஐயா, சொத்து விஷயம் இப்படிலாம் இருக்காத. டேய், இப்பவே வா. கிளி பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்றேன். இப்பவான்னு கேட்குற? சக்தி வந்து ஹாஸ்பிட்டலில் அவர் அட்மிட் பண்ணால, அதுலேருந்து இந்த ஆள் மூஞ்சே சரியில்லை. என்னடா சொல்ற? ஆமாக்கா, மாமாவோட மூஞ்சி சரியில்லை. சொத்துல முதல்ல கையெழுத்து வாங்கி வச்சுக்க, இல்லை ரொம்ப தப்பாயிடும் பார்த்துக்க. அதுக்குன்னு இப்ப போய் எப்படி சொத்தை பத்தி பேச முடியும்? சொத்து உன் பேரில் இருந்தானே அவர் பேரில் இருந்தானே? சொத்து உன் கைக்கு வந்ததுக்கு அப்புறம் நீ அவர் வீட்டை விட்டு துரத்தவா போற? பத்திரத்தில் ஒரு கையெழுத்து வாங்குக்கா. யோசிக்காது இதை பற்றி. சரி,
நேற்று நைட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன். ஒரே ஒரு கையெழுத்து வாங்கிட்டேன்னு வச்சுக்க, சட்டப்படி உன்னை யாராலே அசைக்க முடியாது. திரும்ப சொல்கிறேன், இந்த சொத்து எனக்கு இல்லை, உனக்கு. உன் வாழ்க்கைக்காக தான் சொல்கிறேன். சங்கிலி, நீ சொல்றதெல்லாம் எனக்கு நல்லா புரியுது. ஆனா இந்த நேரத்துல கேட்கணுமான்னு தான் யோசிக்கிறேன். என்னைக்காச்சும் ஒரு நாள் கேட்டு தானே ஆகணும். அது இன்னைக்கு கேளு. சரி வா. ரொம்ப அடிபட்டுருச்சாப்பா? சண்முகம், நான் கொஞ்சம் அப்பா கிட்ட தனியா பேச வேண்டியிருக்கு. நீ வெளியில இருக்கியா செல்லம்? சரிம்மா. பரவாயில்ல பரவாயில்ல. எதுக்கு எழுந்து உட்காந்துட்டு இருக்கீங்க? படுங்க, உடம்ப பாத்துக்கோங்க, அதுதான் முக்கியம். ஆமா ஆமா, படுத்துக்கிட்டே கூட கையெழுத்து போடலாம். இல்லை மாமா, கை நாட்டு வைக்கிறியா? என்ன கையெழுத்து? எதுக்கு கை நாட்டு? சங்கிலி, மாமா கிட்ட இப்படியா பேசுவ? ஏன்டா அவசரப்படுற? புஷ்பா, என்ன பத்திரம் இது? இருங்க, அவசரப்படாதீங்க. நான் இது என்னன்னு விவரமா சொல்றேன். இந்த பத்திரத்துல ஒரே ஒரு கையெழுத்து போடுங்க, போதும். என்ன பத்திரம்? எதுக்கு கையெழுத்து போடணும்? பாத்தியாக்கா, பத்திரத்தில் கையெழுத்து போடணுன்னு மாமா குரல் எப்படி ஒசருது பாரு. இருடா. என்ன பத்திரமா இருந்தா என்ன? நாங்க என்ன உங்களை ஏமாத்தி சொத்தை புடுங்கிட்டா போறோம்? நீங்க புடுங்கிட்டு போனாலும் போவீங்க. பாத்தியா, நான் சொல்ல மாமா சரியில்லைன்னு. முன்னெல்லாம் மாமா உன்னை ஏத்து பேசியிருக்குமா? இப்ப பாத்தியா என்ன தைரியம்னு? யாருனால? ஏய், என்ன உங்க அக்காவை ஏத்தி விடுறியா? மோசமான ஆள்ரா நீ. நீ சொன்னாப்ல நான் கையெழுத்து போட்டணுமா? ஏய் ஏய், நான் உன்னைய பார்த்து பேசிக்கிட்டு இருக்கேன்ல, என்னைய பார்த்து பேசு. அங்க என்னடா பார்த்துக்கிட்டு இருக்க? மாமா, உன்னை பார்த்து உன் முன்னாடி தான் மாமா பேசுறேன். எனக்கு என்ன பயம்? என்னங்க நீங்க ஒரு சின்ன கையெழுத்துக்கு இத்தனை கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க? உங்க கூட 20 வருஷமா குடும்பம் நடத்துறேன் நானு. ஏங்க, நீங்க கேட்டதுக்காக ஒரு ஆம்பளை புள்ளைய உங்களுக்கு பெத்து கொடுத்துருக்கேன். அதுக்கு பத்திரத்துல கையெழுத்து போட சொன்னா உடனே போட்டு கொடுத்துடணுமா? அதெல்லாம் போட்டு தர முடியாது. போங்க, 2 பேரும் வெளியே போங்க. நீ பத்திரத்துல கையெழுத்து போடாம நாங்க இங்க இருந்து நவுறவே மாட்டோம். ஏய், இது என்னடா பத்திரம்? இதுல என்னடா எழுதி இருக்கு? ஏன் பரபரங்கிறீங்க? பிபி வேற இருக்கு. இத பாருங்க, எதுவும் தப்பா இல்ல இதுல. இது வரைக்கும் சொத்தெல்லாம் உங்க பேர்ல இருந்துச்சு, இனிமே என் பேர்ல இருக்கும்னு எழுதியிருக்கோம், அவ்வளவுதான். ஏன் எதுக்கு உன் பேர்ல சொத்து எழுதி வைக்கணும்? இப்ப இருக்கபடியே இருந்தா என்ன? இதுக்கெல்லாம் என்ன அவசரம்? இப்ப உடச்சு பேசுங்க அந்த ஆள்கிட்ட. சும்மா எதுவும் புரியாத மாதிரி மசன்ட்டு நீ பேச சொல்லுங்க, அப்பதான் புரியும். இத பாருங்க, இப்ப திடீர்னு உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. கடவுள் புண்ணியத்துல நீங்க பொழைச்சிட்டீங்க. ஒருவேளை ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆகி நீங்க மேல போயிருந்தீங்கன்னா என் நிலைமை என்ன ஆகுறது? இத பாருங்க, உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா உங்க சொத்தெல்லாம் உங்க மொத பொண்டாட்டிக்கு போயிடும். அப்புறம் என்ன, 5ல் 1 பங்கு எனக்கு பிச்சை காசாதான் வரும். அதை வச்சுக்கிட்டு நானும் என் தம்பி என்ன நாக்க வழிக்க முடியும்? அதுக்குதான் இந்த ஏற்பாடு. என்னடி 2 பேரும் நடிக்கிறீங்களா? உங்க திட்டம்லாம் எனக்கு தெரியும். என்னால கையெழுத்து போட முடியாது. ஏன் முடியாது? நீங்க சொன்ன மாதிரியே நான் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டேன்னு வை, நாளைக்கு விஷம் வச்சு கொன்னுட்டீங்கன்னா? என்ன பார்த்தா இப்படி பேசுற? ஏய், சும்மா நடிக்காத. உங்களுக்கெல்லாம் என் மேல அக்கறை கிடையாது, என் சொத்து மேலதான் அக்கறை உங்களுக்கு. நீயும் உன் தம்பியும் ஹாஸ்பிட்டல்ல பேசினதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். அப்புறம் என்ன வசதியா போச்சுக்கா? குடே குடே யோ, ஓடியா கையெழுத்த. ஏய் சங்கிலி, மரியாதையா பேசு. மரியாதையா பேசணும்னா இவன் சொன்ன மாதிரி ஒழுங்கா கையெழுத்த போடு. என்ன என்ன முறைக்கிற?
என்னை விட 15 வயசு கூட இருக்கிற ஒரு கிழவ நீ. பொண்ணு நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டது எதுக்குன்னு நினைக்கிற? இதோ இந்த சொத்துக்காக தான். என்னடி சொன்ன? நானும் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். என் கண்ணு முன்னாடியே எங்க அக்கா கிட்ட என்ன ஓவர சீனை போட்டுட்டு இருக்கேன். என்னடா சொன்ன? ஏய் வரலா விடுற. யோ, ஏயா இந்த மாதிரி அசிங்கப்படுற? இதெல்லாம் உனக்கு தேவையா? நான் கேட்ட மாதிரி கையெழுத்து போட்டு கொடு. ஏய், ஆமான்னு கூட பார்க்காம என் நெஞ்சில காலை வச்சிருக்கான். அது உனக்கு பெருசா தெரியல, ஆனா கையெழுத்து கேக்குறியா நீ? என் தம்பி முன்னாடியே நான் அறைய வந்தனா அவன் என்ன பொண்ணு கொஞ்சிட்டு இருப்பானா? யோ, முதல்ல கையெழுத்து போடு. யோ போடு. ஏய், காலிடு. கையெழுத்து வாங்கணும். இந்த ஆளுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா பிரச்சனை. அக்கா சொல்லிச்சே நடுகிறேன். இல்ல ஒரே ஏத்து தான். இத பாரியா, நான் சொன்னது செஞ்சுட்டா உனக்கு நல்லது. இல்லன்னா நான் என்ன வேணாலும் செய்வேன். எதை செய்யவும் தயங்க மாட்டேன். ஓ, சொத்து எல்லாம் முழுசா முழுசா எனக்கு வந்தாகணும். ஒரு கைப்பொடி நிலம் கூட அந்த மீனாட்சிக்கு போயிடக்கூடாது. அந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ என்ன சொன்ன? விஷம் வச்சு கொன்னுடுவேன்னு. அத நான் நிஜமாவே செஞ்சிருவேன். உனக்கு ஏற்கனவே தெரியும், அந்த மீனாட்சிக்கு முன்னாடி நான் தோக்க கூடாது. அது ஒண்ணுதான் எனக்கு வேணும். மாமா கையெழுத்து போடு போடு. டேய் விட்ரா, இப்பதானே சொல்லியிருக்கோம். இந்த ஆளு யோசிக்கட்டும். அதெல்லாம் அவரே கையெழுத்து போட்டுருவாரு. ஏன்னா வேற வழி இல்ல பாரு. யோ, வேற ஏதாவது பிளான் பண்ணி மீனாட்சிக்கு சொத்தை குடுக்கலாம், அவ பொண்ணுங்களுக்கு சொத்தை குடுக்கலான்னு நினைச்சேன்னு வச்சுக்கோ. பாத்துக்கோ. வா, நீ வாடா. தொச்சிக்கோ. உங்களுக்கும் கேட்ட உடனே சந்தோஷமா இருக்குல்ல? அட என்ன பூஜா, யார் இவங்கெல்லாம்? என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான். பொண்ணு பார்க்க வராங்கல்ல, அதான் வர சொல்லியிருந்தேன். ரொம்ப நல்லதா போச்சு. போங்க, நீங்க போய் ரூம்ல பேசிட்டு இருங்க. ரங்கநாயகி, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களாம் வந்துட்டு இருக்காங்களா? கிளம்பிட்டாங்கங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. சீக்கிரமாவே நம்ம பூஜாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுங்க. அப்பதான் எனக்கு நிம்மதி. உனக்கு நிம்மதியே இல்லையோ, இந்த வீட்டுக்கு நிம்மதி. ரங்கநாயகி, என்ன முறைக்காத. போ, போய் வேலை இருந்தா பாரு போ. அப்பா, எப்படியாச்சும் இந்த பையனை ஓகே பண்ணி சீக்கிரமாவே பூஜாவை இந்த வீட்டை விட்டு அனுப்பணும்பா. ஆமாம்மா, அது நடக்காம போயிடுமா? ரங்கநாயகி சொல்லி எந்த மாப்பிள்ளையாவது கட்டிக்க முடியாதுன்னு சொல்லுவானா என்ன? பூஜா சீக்கிரமா இந்த வீட்டை விட்டு போனாதான் வெற்றியும் சக்தியும் நிம்மதியா வாழ முடியும். நிஜம்தாம்மா. கல்யாணம் நடந்தும் வெற்றி இன்னும் தான் வாழ்க்கையை ஆரம்பிக்காம இருக்காம்மா. பாவமா வெற்றி. நேகா, மொபைல் வச்சிருக்கல்ல? மொபைல் எதுக்குடி இப்போ? இரு சொல்றேன். உங்க நம்பருக்கு கொஞ்சம் போட்டோஸ் அனுப்பிச்சிருக்கேன், பாருங்க.
எப்படி உனக்கு இந்த பழக்கம்லாம் வந்துச்சு? சி வாய் மூடு. அதெல்லாம் சும்மா. ரங்கநாயகி அத்தை என் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டான். அதை நிறுத்துறதுக்கு தான் நான் ஏற்கனவே பிளான் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற போட்டோஸ் தான் இது. எப்படிடி இப்படிலாம் பிளான் பண்ற? நீ பயங்கரமான ஆளுடி. ஒரு நிமிஷம் அசந்தா கூட இருக்கவங்களே கவுத்துருவ போல இருக்கே. அதுக்காகலாம் நீ ஒன்றும் பயப்படாத. நீங்கெல்லாம் என்னோட ஃப்ரெண்டு. உங்களுக்கு அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன். சரி, இப்போ எதுக்கு இந்த போட்டோலாம் எனக்கு அனுப்பியிருக்க? இரு சொல்றேன். நான் சொல்றத நல்லா கவனமா கேளுங்க. சக்தியோட நம்பரை நான் தரேன். முதல்ல உன் ஃபோன்ல அந்த நம்பரை சேவ் பண்ணு. நேரா சக்தியோட ரூமுக்கு போய் அவளோட ஃபோன் எடுத்துட்டு வா. அந்த ஃபோனுக்கு நான் அனுப்பின போட்டோவை உன் நம்பர்ல இருந்து அனுப்பு. சரி, அவளுக்கு எதுக்கு அந்த போட்டோ அனுப்பணும்? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களோட ஃபோன் நம்பரை நான் உனக்கு அனுப்புறேன். சக்தி ஃபோன்ல இருந்து அந்த நம்பருக்கு நான் அனுப்பின எல்லா போட்டோஸையும் அனுப்பிடு. அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சிரும். இந்த போட்டோஸ் எல்லாம் பார்த்தா நான் ரொம்ப கெட்ட பொண்ணு மாதிரி இருக்கேன்ல? சத்தியம் பண்ணா கூட உனக்கு இந்த பழக்கம்லாம் இல்லைன்னு யாரும் நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு பர்ஃபெக்டா இருக்கு. ஆனா எங்களுக்கு தான் கொஞ்சம் பயமா இருக்கு. சக்தி ஃபோன் எடுக்கும்போது அவ வந்துட்டா? நான் கீழே போய் சக்தி மேலே வராம நான் சமாளிக்கிறேன். நீ சீக்கிரமா நான் சொன்னதை செஞ்சு முடி. நமக்கு ரொம்ப டைம் இல்ல, வாங்க. அத்தை சொல்லுங்க அத்தை. என்ன சொல்லுங்க அத்தை? உங்க அம்மா கிட்ட 40 பவுன் நகை கூடுதலா கேட்டிருந்தேன். அது உங்க அம்மா உங்ககிட்ட சொன்னாங்களா இல்லையா? சொன்னாங்க அத்தை. சொன்னாங்கன்னு என்னமோ சாதாரணமா சொல்லிட்டு இருக்க. என்ன சக்தி, நிச்சயம் முடிஞ்சிருச்சுங்கிற தைரியத்துல பேசிட்டு இருக்கியா? அப்படிலாம் இல்ல அத்தை. நானே உங்ககிட்ட பேசணும் தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நீங்க கேட்டீங்கன்னு ஏற்கனவே நாங்க 40 பவுன் போட ஒத்துக்கிட்டோம். இப்ப இன்னொரு 40 பவுன் கேட்டீங்கன்னா எப்படி அத்தை? ஓஹோ, அப்போ நான் கேட்டதை நீங்க போட போறது இல்ல, அப்படித்தானே? அதான் குடும்பமே கமுக்கமா இருக்கீங்களா? இது தெரியாம நான் உங்ககிட்ட போன் பண்ணி பேசிட்டு இருக்கேன் பாரு. தட்டம் மாத்தி நிச்சயம் பண்ணதுக்கு பின்னாடியும் பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கே இவ்ளோ இருக்குன்னா நான் பையனை பெத்தவ, எனக்கு எவ்வளோ இருக்கும். சரிமா? உன் இஷ்டம். என்ன பண்ணணுமோ அதை பண்ணிக்கோ. ஐயோ, அப்படிலாம் இல்ல அத்தை. இங்க ஒரு ஃபங்க்ஷன் நடந்துகிட்டு இருக்கு. நான் உங்களுக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு கால் பண்றேன். உங்க வீட்ல என்ன வேணா நடக்கட்டும், எனக்கு என்ன அதை பத்தி. அது முடியற வர நீ எப்படா போன் பண்ணுவேன்னு நான் காத்துக்கிட்டு இருக்கணுமா? நல்லா இருக்குமா உன் கதை? சக்தி, தயவு செஞ்சு ஒரு விஷயத்த மட்டும் எனக்கு தெளிவா சொல்லிட்டேன்னு வச்சுக்கோ. நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பேன். நீங்க குடும்பமா நகை போடுற ஐடியால இருக்கீங்களா இல்லையா? அத்தை ப்ளீஸ் அத்தை, புரிஞ்சுக்கோங்க. நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல. இல்ல, இது போன்ல பேசுற மேட்டரே இல்ல. நீ ஒண்ணு பண்ணு, நீ நேர்ல இங்க வந்தா வா, இத பத்தி நான் உங்ககிட்ட பேசணும். அத்தை, இங்க ஃபங்க்ஷன் நடந்துகிட்டு இருக்கு. அதெல்லாம் உன் பிரச்சனை சக்தி. இன்னும் 10 நிமிஷத்துல நீ என் வீட்ல இருந்தாகணும். இல்லனா நான் கார்த்திக்கு வேற ஒரு பொண்ணு பாத்துக்கிறேன். அத்தை அத்தை, என்னாச்சு சக்தி? யமுனாக்கா கல்யாண விஷயமா கோகிலத்தை உடனே வர சொல்றாங்க. அதுக்கு என்ன, நீ போயிட்டு வா. இதுக்கெல்லாமா யோசிச்சுட்டு இருப்ப? இல்ல, இங்க ஃபங்க்ஷன் இருக்கு. இந்த நேரத்துல போனா அத்தை என்னதானே தப்பா நினைப்பாங்க. ஆமா, அப்படியே பெரிய ஃபங்க்ஷன். பூஜாவை எவன் கட்டிக்கிட்டா என்ன? நீ போயிட்டு வா சக்தி. சரி அண்ணி, நான் சீக்கிரமா வந்துடுறேன். அத்தை கேட்டா நான் வெளியில போயிருக்கேன்னு சமாளிச்சிருங்க. சரி சரி, நான் பாத்துக்கிறேன், நீ போயிட்டு வா. நில்ல சக்தி.
போற சக்தி? பூஜா கேக்குறால, சொல்லு. கொஞ்சம் அவசர வேலையா போறேன் அத்தை. ஏய், இங்க பூஜாவை பொண்ணு பார்க்க வரும்போது அப்படி என்ன அவசரமான வேலை உனக்கு? இவளுக்கு பொறாமத்த. எனக்கு எந்த நல்லதுமே நடந்துடக்கூடாது. அவ்வளோ வெறுப்பு என் மேல. அதனாலதான் இப்படி ஓடிட்டு இருக்கா. நான் ஏன் அவ மேல வெறுப்பு காட்ட போறேன்? இவ ஏன் இப்படி சம்பந்தமே இல்லாம பேசிக்கிட்டு இருக்கான்னு எனக்கு புரியல. இப்ப இதெல்லாம் தேவையே இல்லாத பேச்சு. இந்த வீட்ல ஒரு ஃபங்க்ஷன் நடக்க போகுது. இந்த வீட்டு மருமகன்னு சும்மா சும்மா சொல்லிக்கிட்டே இருக்க நீ. இங்க இருக்காம வெளியில போலாமா? அதுவும் அத்தைக்கிட்டே சொல்லாம போற. எவ்வளோ நெஞ்செழுத்தம் உனக்கு. பூஜா, இது ஏன் வீடுன்னு அவளுக்கே தோணுச்சுன்னா வீட்டுக்குள்ள வரட்டும். இல்லையா அப்படியே போட்டும். வாங்க வாங்க, எல்லாருக்கும் வணக்கம். ஏன் எல்லாரும் ஒரு மாதிரி இருக்கீங்க? உள்ள போய் பேசிக்கலாம். வாங்க உள்ள வாங்க. பூஜா மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்க நீங்க கொடுத்து வச்சிருக்கணும். ஏற்கனவே போட்டோல பாத்திருப்பீங்க. எனக்கு இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் சுத்தமா பிடிக்காது. பொண்ணுக்கும் பையனுக்கும் பிடிச்சிருந்தா அடுத்து என்னங்கறத பத்தி பேச ஆரம்பிச்சிடலாம். எல்லாம் நல்லா பேசுறீங்க, ஆனா கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம இருக்கிறீங்களே. நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியல. புரியுற மாதிரியே கேக்குறோம். உங்க பையனுக்கு இப்படி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வைப்பீங்களா? நீங்க யார் வீட்ல யார் முன்னாடி உட்கார்ந்து பேசிட்டு இருக்கீங்கன்னு தெரியுதா? நல்லா தெரியும். ரங்கநாயகி அம்மா வீட்டுல மனசாட்சியே இல்லாத ரங்கநாயகி அம்மா கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கோம். ஆமா, நீங்க இந்த ஊர்ல எவ்வளவு பெரிய ஆளா வேணா இருந்துக்கங்க. அதுக்காக என் பையன் வாழ்க்கையில விளையாட நினைச்சீங்கன்னா அதை பார்த்துட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன். என்ன உளறீங்க நீங்க? வந்ததுல இருந்தே நீங்க தப்பாவே பேசிட்டு இருக்கீங்க. நான் தப்பா பேசலாமா? வர்ற வழியில தான் தெரிஞ்சது நீங்க எவ்வளவு தப்பான ஒரு பொண்ணை காமிக்கிறீங்கன்னு. இதெல்லாம் முதல்ல தெரிஞ்சிருந்தா இந்த வீட்டு பக்கமே வந்திருக்க மாட்டோம். நான் தப்பா பொண்ணை காட்டுறேனா? பூஜா என் மக மாதிரி. பூஜா பத்தி என்ன உங்களுக்கு தெரியும்? அவளை மாதிரிலாம் ஒரு பொண்ணை நீங்க பார்க்கவே முடியாது. ஆமா ஆமா, அவளை மாதிரி ஒரு பொண்ணை பார்க்கவே முடியாது. அத்தை, இவங்க என்னத்த சொல்றாங்க? இரு பூஜா, நீ வருத்தப்படாத. எப்ப உன்னை பத்தி தப்பா நினைக்கிறாங்களோ அப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன். இந்த சம்பந்தம் நமக்கு தேவையே இல்லை. இனி நீங்க கிளம்பலாம். இந்த சம்பந்தம் நடக்காது. நாங்க மட்டும் என்ன சம்பந்தம் பண்ணவா வந்தோம்? இவ்வளவு தூரம் வந்துட்டோம். நேர்ல உங்களை பார்த்து நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்டுட்டு போலான்னு வந்தோம். என்ன பேசுறீங்க நீங்க? உங்க மருமக மாதிரி ஒரு பொண்ணை பார்க்கவே முடியாதுன்னு சொன்னீங்கல்ல, அது கரெக்ட். அதை நீங்களே பாருங்க. பூஜா அவளோட ஃப்ராடுத்தனத்தை ஆரம்பிச்சிட்டா. அப்பவே நினைச்சேன், என்னடா சும்மா இருக்காளேன்னு. இன்னும் என்னெல்லாம் நடக்க போதோ. இல்ல, சான்ஸே இல்ல. எனக்கு நல்லா தெரியும், என் மருமக அப்படிப்பட்ட பொண்ணே கிடையாது. என்ன நல்லா தெரியும்? தம் அடிக்கிறா, தண்ணி அடிக்கிறா, ஓட்டவே காமிச்சிருக்கோம். இன்னும் என்ன வேணும் உங்களுக்கு? இப்படிப்பட்ட ஒரு பொண்ணை நான் ஏன் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுமா? எனக்கு என்ன தலையெழுத்தா? இல்ல இல்ல, இதுல ஏதோ தப்பு நடந்திருக்கு. நான் சொல்றத கொஞ்சம் நம்புங்க. இன்னும் என்ன நம்ப சொல்றீங்க? நல்ல வேலை, கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாம் தெரிஞ்சு போச்சு.
என்னடா உங்க பையனுக்கு பார்த்த பொண்ண உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து உங்க பொண்ணு மாதிரி கல்யாணம் பேசுறீங்களேன்னு அப்பவே நான் சந்தேகப்பட்டேன். இப்பதான் புரியுது. இந்த பொண்ணை பத்தி உண்மை தெரிஞ்சதும் உங்க பையனுக்கு வேற ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்க. இப்ப பழி வரக்கூடாதுன்னு வேற கல்யாணம் ஏற்பாடு பண்றீங்களா? ரொம்ப விவரமான ஆள்மா நீங்க. ஏய் எந்திரியா, இதுக்கு மேல ஒரு வார்த்தை இங்க பேசுன. இப்படிப்பட்ட ஒரு பொண்ணை வச்சுக்கிட்டு நீங்க எங்களை பேசுறீங்களா? உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா? வாங்க போலாம், போங்க. நல்ல பொண்ணை காட்டினாங்க.